தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அந்துவான் திலகவதி குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே புனித அந்தோணியாரின் பரிந்துரை வேண்டி நாம் மன்றாடுவோம். புனித அந்தோணியாரை போன்று சுயநலமற்ற பிறர் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய வாழ்வுதனை நாம் வாழ தேவையான அருள் வேண்டி இந்த பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயல் 19 இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய, மேலும் 14 முதல் 21 முடிய, 31 முதல் 35 முடிய 36 வசனங்கள். அந்நாட்களில் அசிரியா மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராக படை திரட்டு கொண்டு வருவதாக கேள்விப்பட்டு எசேக்கியாவிடம் மீண்டும் தூதர் அனுப்பி யூதா அரசிடம் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்,
எருசலேம் அசிரிய மண்ணின் கையில் ஒப்பிக்கொட மாட்டாது என்று கூறும் முன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோயிலுள் சென்று ஆண்டவர்க்கு முன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவர் நோக்கி மன்றாடி கூறியது: கெருபுகள் மேய்விட்டிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசருக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்த நீரே, ஆண்டவரே, நீ செவி சாய்த்து கேட்டல்லும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூத நினைப்பு என்றுமுள்ள கடவுளை பழித்திருக்கும் செனகபரின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வசர்களை நெருப்பிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மைக்குள்ள கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து என்னை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளே ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோஸின் மகன் எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது: இஸ்ரேலின் கடவுளாக ஆண்டவர் கூறுவது இதுவே: அசரிய மன்னன் சனகரிப்பை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கின்றாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேமின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலைந்து புறப்படுவர். படகில் ஆண்டுவது ஆறுமே இது நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசரிய மண்ணை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அன்பு ஈய மாட்டான், அதை எர்த்து கேடத்தின் வரமாட்டான், அதற்கு எதிராக முட்டையை எழும்ப மாட்டான். அவன் வந்த வழியை திரும்பி போவான், இந்நகருள் நுழைய மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவர் தூதர் புறப்பட்டு சென்று அசரிய பாலத்தில் 186 பேரை கொன்றார். மக்கள் காலை எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பணமாக கிடந்ததை கண்டார். எனவே அசரிய மன்னன் செனகரிப்பை திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த போலுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து முளையிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாமேந்திரி நகரும் அதுவே. அதன் அரண்மனையில் கடவுள் வீட்டிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோயிலின் நடுவில் உன் பேரன்பை நினைந்து உருகினேன். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் புகழின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைகாட்டுகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்வர் இருளி நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மலை பொழிவின் போதனை இன்றைய நற்செய்தியிலும் தொடர்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே அருமையானதொரு படிப்பினையை நம் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்கின்ற ஒரு அருமையான ஒரு பாடத்தை, படிப்பினையை நமக்கு கற்றுத் தருகின்றார். இதனை பொன் விதி என்று நாம் அழைக்கிறோம். விவிலியத்திலே இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருப்பதற்கு மேலே அதற்கான தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பது பொன் விதி, கோல்டன் ரூல். அன்பு மக்களே, இதனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னாலே நாம் ஒரு அமைதியான, மன நிறைவான, பிரச்சனைகள் அற்ற, சண்டைகள் அற்ற ஒரு வாழ்வை நம்மால் வாழ முடியும். பல நேரங்களில் இந்த ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருப்பதில்லை. எப்பொழுது நாம் நிறைவு மனநிலையை கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மால் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டிருக்க முடியும். அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நம்மை மையப்படுத்தியனவாக ஒரு சுயநல போக்கை நாம் கடைபிடிப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எந்த நிகழ்வினை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அதன் அடிநாதமாக இருப்பது இந்த ஒரு சுயநலம்தான். பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கோம், நம்முடைய குடும்பமும் பயணம் செய்கிறது, நம்முடைய பக்கத்து வீட்டு குடும்பமும் பயணம் செய்கிறது, நம்முடைய பிள்ளைகளும் பேருந்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள், பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு இருக்கை காலியாகிறது. நாம் என்ன நினைப்போம்? யாரை அந்த இடத்திலே அமர வைக்க நினைப்போம்? நம்முடைய பிள்ளையை அந்த இடத்திலே வைக்க அமர நினைப்போம், அமரச் செய்ய நாம் நினைப்போம். யாராவது பக்கத்து வீட்டு பிள்ளையை நீ இதில் உட்காருமா என்று சொல்லுவோமா? பல நேரங்களில் அந்த மனநிலை நம்மிடத்தில் இருப்பதில்லை. எந்த சீட்டு காலியாவது, எந்த இடத்துல என்னுடைய பிள்ளைகளை முதலிலே நான் அமரச் செய்யலாம் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் தான் இந்த பேருந்து நிகழ்வில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய மற்ற பல நிகழ்வுகளிலும் இந்த ஒரு சுயநல போக்குதான் நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிற்கிறது. அன்பு மக்களே, எதற்காக இந்த சுயநல போக்கு அதிகமாக நம்மிடத்திலே காணப்படுகின்றது? மற்றவர்களுக்கு உரிய அன்பை நாம் கொடுக்க தவறுகின்ற காரணத்தினால்தான் அதிகமாக நம்மை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த போக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையை நாம் நினைவு கூர்ந்து வாழ்கிற பொழுது, தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது என்கின்ற அந்த ஒரு கட்டளையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்துகிற பொழுது நிச்சயமாக நாம் பிறருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய வாழ்வை நாம் தேர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல.
கடினமான காரியம். அதைத்தான் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகின்றார். வாழ்வுக்கு செல்லும் வாயில் குறுகலானது, ஆனால் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது. வாழ்வுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை குறுகலானது, இடுக்கமானது. அந்த பாதை தான் நாம் நம்முடைய சுயநலத்தை மறுத்து பொது நலத்தை அல்லது பிறர் நலத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய வாழ்வு. பலரும் இத்தகைய வாழ்வை தேர்ந்தெடுப்பதில்லை. நான் எனது என்கின்ற குறுகிய வட்டத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள். ஆனால் எப்பொழுது நாம் அதனை கடந்து வெளியில் வருகிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய இந்த கட்டளைகளை, படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க முடியும். எல்லாரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன் என்கின்ற அந்த ஒரு மனநிலையை நாம் கொண்டிராமல், நான் மற்றவர்களை விட தனித்திருப்பேன், என்னுடைய இந்த செயல்பாட்டின் மூலமாக மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக மற்றவர்களுக்கு நான் ஒரு படிப்பினையை எடுத்து காட்டுவேன், அந்த மனநிலையிலே நாம் வாழ பழகுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் உயிரோட்டம் கொடுப்பவர்களாக மாறுகின்றோம். பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமடலிலே 12வது அதிகாரம் 10வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லுவார். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள், உங்களை விட பிறர் மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் என்று சொல்லுவார். அன்பு மக்களே, நாமும் இப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்களாக நாம் நம்மை அன்பு செய்வது போல, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை அன்பு செய்வது போல, பிறரையும் அன்பு செய்து, பிறரையும் மதித்து, பிறருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய அந்த நல்லதொரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை
நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மீண்டும் வருவார்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு மக்களே, நாளைய தினம் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. வியாழக்கிழமை மாலையில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த புனிதற்கு. உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வாள் துள்ளுடையா. உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வாள் தொழுதையா. வவ்வால் தொட்டியின் பாதுகாவலானவரே எங்கள் அந்தோணியாரே. குழந்தை இயேசுவை கையிலேந்தி குழந்தை வரங்கள் தந்திடுவீர். குழந்தை இயேசுவை கையிலேந்தி குழந்தை வரங்கள் தந்திடுவேர். இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த புனிதற்கு. பருவை புனிதரே பேய்களை எல்லாம் ஓட்டிடுவீர். நோய்களை எல்லாம் நீக்கிடுவீர். கேட்ட வரங்கள் தந்திடுவீர். நோய்களை எல்லாம் நீக்கிடுவீர். கேட்ட வரங்கள் தந்திடுவீர். இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த புனிதற்கு. காணாமல் போன பொருட்களை தேடி நாங்கள் கண்டடைய உம்மிடம் நாங்கள் வேண்டிக் கொண்டா உடனே அதுவும் குழைத்திடும். நன்றி சொல்வோம், நாம் நன்றி சொல்வோம். கோடி கோடி நன்றி சொல்வோம். கோடி அற்புதரே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம். கோடி அற்புதரே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம். இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த புனிதற்கு. உம் புகழை நான் பாட என்னுள்ள மகிழ்வால் தொல்லுதையா. உம் புகழை நான் பாட என்னுள்ள மகிழ்வால் தொல்லுதையா. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.